Hello students, this is A3 Education, Class 10, State Board, Tamil Nadu, Chapter 2, Numbers and Sequence, எடுத்துக்காட்டு 2.2, Example 2.2. பின்வரும் குறிப்புகளில் A and B வந்து கொடுத்துட்டாங்களாம்ப்பா. Find the quotient and remainder. ஓகேவா, இந்த quotient and remainder கண்டுபிடிக்கிறதுக்கு we have a theorem which is Euclid division lemma. ஓகே, இது வந்து எல்லா சப்டிவிஷனும், இப்போ நீங்கள் இந்த சப்டிவிஷன் கேட்டாங்கன்னாலும் இதை எழுதிட்டு தான் நீங்கள் அந்த சம்மஸ் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, A is equal to BQ, dividend is equal to divisor into quotient plus remainder, where remainder வந்து 0 less than or equal to R less than modulo B. Okay, B means divisor. Okay, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் A is equal to -10. இது ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன்ப்பா. ஓகேவா, இப்போது ஏன்றது என்னதுப்பா, ஜென்ரலி இதில் வந்து எழுதிக்கோங்க. ஏன்றது என்னது, டிவைடண்ட். பின்றது டிவைசர். கியூன்றது குவாஷன்ட். ஆர்ன்றது ரிமைண்டர். ஓகேவா, இதில் நம்மளுக்கு வந்து ஏ கொடுத்துட்டாங்க. அப்போ ஏன்றது என்னதுப்பா, டிவைடண்ட். பின்றது டிவைசர். அப்போ 5 வெளியே வருமா, உள்ளே வந்து 15 வருமா, சாரி 12 வருமா. ஓகே, புரிஞ்சா. டிவைடண்ட் உள்ள, டிவைசர் வெளியே. உள்ள மைனஸ் இருந்தா, இப்போ 5 1s are 5, 5 2s are 10. 10 எழுதக்கூடாதுப்பா. உள்ள மைனஸ் இருந்தா 10க்கு அடுத்த நம்பர் என்னது, 5 டேபிளில் 15. ஓகேவா, புரிஞ்சா. therefore இங்கே 3s are, இங்கே வந்து என்னப்பா வரும், இது ரெண்டு செப்பரேட் பண்ணால் 3. therefore இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போடணும்ப்பா. therefore இது வந்து என்னது, B, இது A. ஓகேவா, இது Q, இது R. புரிஞ்சா. இதை அப்படியே தூக்கி எழுதிடலாமா அந்த ஈக்குவேஷனில். ஏவோடது என்னதுப்பா, -12 is equal to B 5 into Q -3 plus R. R வந்து 3. நம்மளுக்கோட கண்டிஷன் என்னப்பா, 0 less than or equal to R வந்து less than மாடுலோ B வந்து எவ்வளோப்பா, 5. கரெக்டாக இருக்கா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. therefore இதில் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்கிறது குவாஷன்ட். குவாஷன்ட் வந்து Q is equal to எவ்வளோப்பா, -3. R is equal to 5. சாரி, R is equal to 3. புரிஞ்சா. இது நீங்கள் கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க. -2 is equal to -15 plus 3, therefore -12. கரெக்டாக இருந்தால் கரெக்டு உங்கள் ஆன்சர், இல்லைன்னா தப்புப்பா. ஓகேவா, அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் போக போக புரிஞ்சிரும்ப்பா கொஸ்டின். A is equal to 17, B is equal to -3. ஓகேவா, அப்போ A வந்து எங்கப்பா போடணும், 17 உள்ள, -3 வெளியே. therefore மைனஸ் வெளியே இருக்குது, மைனஸ் உள்ளே இல்லை. மைனஸ் உள்ளே இருந்தால் தான் இப்போ 3 6 are 18. ஆனால் நம்ம 3 5s are எடுத்தால் போகணும். இங்கே மைனஸ் இல்லை, 5s are 15. ஓகே, therefore ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் 2. ஓகேவா, புரிஞ்சா. therefore இங்கேயும் மைனஸ் போடணும். இப்போது which is equal to என்னப்பா வரும், 17 is equal to -3 into -5 plus 2. ஓகே, therefore இதோட கண்டிஷன் என்னப்பா, 0 less than or equal to R less than B ஓடது மாடுலஸ் -3. therefore 3க்கு லெஸ் தானா இருக்கா, therefore it is true. therefore Q ஓட குவாஷன்ட் எவ்வளோப்பா, -5. ரிமைண்டர் is equal to 2. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டக்குன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒன்றுமே இல்லைப்பா, 17 எழுதியிருக்கேன், -3. therefore இங்கே மைனஸ் இல்லாதனால இப்போ 15னா 18 எடுக்க தேவையில்ல. மைனஸ் இருந்தால் 18 நான் எடுப்பேன். சரியா, இப்போ இங்கே மைனஸ் இல்லை, therefore 15 எடுத்துருக்கேன். எப்பயும் போல் பண்ணிவிட்டு இங்கே மைனஸ் இருந்தால் இங்கேயும் மைனஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போட்டுக்கணும். இது வரைக்கும் டவுட் இருந்தால்
சொல்லுங்கள் கமெண்ட்டில், திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். therefore அடுத்து வந்து என்னது தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன் என்னதுப்பா? a is equal to minus 19, b is equal to minus 4, which is இங்கே வந்து -4, இங்கே வந்து -19. ஓகேவா? -19 போது இப்போ 4 4s 16 மைனஸ் இருக்குன்றனால 4 டேபிளில் 16க்கு அடுத்த நம்பர் என்னதுப்பா? 20. ரிமைண்டர் 1. இங்கே வந்து என்னதுப்பா? 5. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. therefore நம்ம வந்து இதை போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் இங்கே இருக்கிற மைனஸ்க்காக மைனஸ் போடுறேன், இங்கே இருக்கிற மைனஸ்க்காக மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஓகேவா? புரிஞ்சா? ரொம்ப ஈஸியாக இருக்கா? therefore -19 is equal to -4 into 5 plus 1. ஓகேவா? therefore இதில் வந்து குவாஷன்ட் என்னதுப்பா? இந்த கண்டிஷன் எழுத மறந்துடாதீங்க. இந்த கண்டிஷன் எழுதுனா கண்டிப்பாக ஒரு மார்க் குறைச்சிருவாங்க. ஓகேவா? less than -4. therefore quotient is equal to 5, remainder is equal to 1. okay, thank you.